திமுக ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌட். அதிமுக வந்து அதுவும் ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌடு தான். ஏன்னா ஒன்று கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டா கூடக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌடு. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க வாக்காளராக இல்லாம கூட இருக்கலாம், ஆனா வந்துட்டாங்கன்னா வாக்காளராக மாறிடுவானது மாத்திருவாரு சீமான் அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாணியா தான் நான் பார்க்குறேன். இந்த வாகன பரப்புரை பண்ணும்போது கீழே நிக்கிற ஆட்கள் எல்லாருமே கட்சிக்காரன் கிடையாது. வெகுஜன மக்கள், பேருந்து ஏற வந்தவங்க, பழச்சாறு அருந்த வந்தவங்க, தேநீர் குடிக்க வந்தவங்க, நர்ஸு, மருத்துவர், ஒரு வயதான பாட்டி, ஒரு டீச்சரு, போலீஸ்காரங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கட்சி ரொம்ப இன்னும் இறுக்கமா இருக்குது, கொள்கை பிடிப்புல ரொம்ப இறுக்கமா இருக்குது. விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள் அந்த கட்சியினர் மத்தியில வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த கூட்டம் முடிந்து கண்டிப்பா வாக்குகளை தான் மாறும். ஏன்னா தென்னை விவசாயி, பனை விவசாயி, ஈச்ச விவசாயி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களாம் இப்ப ஒண்ணு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாரு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பாக்குறாங்க. இப்ப சீமான் கொடுக்குறாரா, சரி ரைட்டு அப்படின்னு தான் சீமான் பக்கம் அந்த விவசாயிகள் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக அதிமுக மிகப்பெரிய பணபலம் அதிகார பலத்தில் இருந்தவங்க. அப்ப இவங்களை தாண்டி நாம் தமிழர் கட்சி போகணும்னா இன்னும் காலம் எடுக்கும் தான். இன்னும் நாளைக்கே நடந்துடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். தென் மாவட்டங்கள்ல சீமான் அவர்களுக்கு மிக பெரிய அளவுல கூட்டம் கூடுதல் நம்மளால பார்க்க முடியுது. மக்களுடைய வரவேற்பு சீமான் அவர்களுக்கு அதிக அளவுல இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இதையெல்லாம் வாக்காக மாறுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இருக்குதே சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு இதை பேசியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே உட்பட வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு தாட்டா இருக்குது, ஒரு பொதுவான கேள்வியா இருக்குது. ஆனா அடிப்படையில நம்ம வந்து அந்த கேள்வி புறந்தள்ள முடியாது. ஆனா அதுக்கு எப்படி நம்ம விடையை தேடணுன்ற ஒரு சூட்சமம் இருக்குது. அதுக்கான சூத்திரம் நுணுக்கம்ங்கிறது ஒண்ணுதான். எதன் அடிப்படையில அந்த கூட்டம் வந்து ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கிறதா. ஏன்னா இப்போ வந்து பிடிமானம்னு ஒண்ணு இருக்கணும். எதையாவது பிடிக்கணும், எதையாவது ஒரு பிடிச்சு நம்ம ஒரு வாழ்க்கையில நகர்ந்து போகணும்னு சில பேருக்கு என்ன இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு வர்றவங்க எதன் அடிப்படையில் வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏன் டிவிகேவை கம்பேர் பண்றோம் அப்படின்னா, டிவிகேக்கு வரவங்க இது அடிப்படையில் வராங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயை பார்க்கணுன்றதுதான் பிரதானமான நோக்கம். இப்போ அண்மையில நம்ம இடத்துல ஒரு விஷயத்த வந்து விசாரிக்கும் போது குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கிற திரு விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்து மட்டும் ஆட்கள் வரல, சுற்று வட்டார மாவட்டங்கள்ல இருந்தும் இன்னும் டீப் சவுத்ல இருந்தும் கூட மாவட்டங்கள் வந்து பாக்குறாங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு வரப்போறது இல்லை, நம்ம இப்பயே பார்த்துடலாம். அது வந்து ஒன் ஆஃப் த ரீசனா, மெயின் ரீசனா இருக்கும். நம்ம எப்போ வர பார்க்க போறோம், சினிமாவில் தானே நம்ம பதிலாக பார்த்துருவோம், நேரில் பார்க்கலான்ற ஒரு மனநிலை கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ இந்த க்ரௌடுங்கிறது வேற. இப்போ நான் சொல்றக்கூடிய இப்போ திமுகவோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ இருக்கக்கூடிய க்ரௌடு எடுத்துக்கோங்களா, அது வேற. இப்போ திமுக ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடு. அவங்க மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், கலைக்கழக செயலாளர் வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு காசை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி ஒரு செட்டில் பண்ணி, அது சரியோ தப்போ ரெண்டாவது, பட் அது ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடு. இப்போ அதிமுக வந்து அதுவும் ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடு தான். ஏன்னா ஒன்று கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டா கூடக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடு. வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அன்ஆர்கனைஸ்டு தான். ஏன்னா நான் இப்போ நேற்றைக்கு நான் அவங்களுடைய சில போகிற பரப்புரைக்கெல்லாம் கூட போய் பார்த்தேன், எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறது போகிறாங்க. சென்னைக்கு அவங்க வர வாய்ப்பு இருந்ததுனால சென்னைக்கு நான் போனேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேயும் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுகிறார். வாகன பரப்புரை மட்டுமே சொல்கிறேன். இந்த வாகன பரப்புரை பண்ணும்போது கீழே நிற்கிற ஆட்கள் எல்லாருமே கட்சிக்காரன் கிடையாது. வெகுஜன மக்கள், பொதுமக்கள், பேருந்து ஏற வந்தவங்க, பழச்சாறு அருந்த வந்தவங்க, தேநீர் குடிக்க வந்தவங்க, அந்த பகுதியாக போய்கிட்டு இருந்தவங்க, நர்ஸு, மருத்துவர், ஒரு வயதான பாட்டி, ஒரு டீச்சரு, போலீஸ்காரங்க, முக்கியமாக காவல்துறையில ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, அவர் பேசுறதை கேட்குறாங்க. இப்போ மற்ற கூட்டங்கள்லாம் போனீங்கன்னா போலீஸ்காரங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க சீமான் பேசுறத கேட்குறாங்க. நிறைய பேருக்கு அவர் பேசுறது பிடிக்குது, புரியுது, வரவேற்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது நீங்க கேட்ட மாதிரி தென் மாவட்ட பகுதிகளில் சீமானுக்கான ஆதரவுங்கிறது
இன்னும் வந்து ஏற்கனவே அவருக்கு தென் மாவட்டங்கள் அதிகமான வாக்குகளாக இருந்துச்சு. இப்போ அது கூடி இருக்கிறதுங்கிறதுனால பார்க்க முடிகிறது. அந்த இடங்களெல்லாம் சீமானுக்கான ஆதரவு தளம் அப்படிங்கிறது பெருகி இருக்கிறது. கட்சி இப்போ ரொம்ப இறுகி போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, கட்சி ரொம்ப இன்னும் இறுக்கமா இருக்குது, கொள்கை பிடிப்புல ரொம்ப இறுக்கமா இருக்குது. விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள் அந்த கட்சியினர் மத்தியில வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வாக்குகள் வந்து கண்டிப்பா இந்த கூட்டம் முடிந்து கண்டிப்பா வாக்குகளை தான் மாறும். ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம இந்த கட்சிக்கு தான் வந்திருக்கிறோம், இந்த கட்சி கூடத்துக்கு தான் வந்திருக்கிறோம், ஒரு பேசுறத புரியுதா நம்ம கேட்கறோங்கிறதுக்காக தான் நிக்கிறான். இன்னொன்னு சொல்லட்டுமா, அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க வாக்காளரா இல்லாம கூட இருக்கலாம், ஆனா வந்துட்டாங்கன்னா வாக்காளரா மாறிடுவானது மாத்திருவாரு சீமான் அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாணியா தான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கட்டாயமா அது வாக்குகளா மாறும் தான் நான் நம்புறேன். கண்டிப்பா சார். இப்போ சீமான் அவர்கள் ஒரு கலாட்டா அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட கலந்துட்டாங்க. அதுல ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, கூட்டம் அல்ல அரசியல், கொள்கைதான் அரசியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல இது பொருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அந்த கொள்கையானது மக்கள் வந்து ஒரு பிடித்தமா வச்சிருக்காங்களா? அந்த கொள்கையை புரிஞ்சு சீமான் அவர்களுக்கு இந்த தென் மாவட்டங்கள்ல இன்னும் அதிகரிக்க நீங்க சொன்ன மாதிரி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இருந்தா எதன் அடிப்படையில அந்த கொள்கையை வந்து புரிவாங்க? ஒருவேளை இந்த கூட்டம் வந்து கூடுதே, விஜய் அவர்களுக்கு கூடுதே, அது ஒரு திரையில இருந்து வரக்கூடிய ஒரு பிரபலம், அவர்களை மீண்டும் வந்து பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு காரணம் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்ப அந்த கொள்கையை புரிஞ்சுதான் சீமான் அவர்கள் பின்னாடி வந்து மக்கள் போறாங்க. இல்ல, கொள்கை தான் முக்கியம், கூட்டம் முக்கியம்னு சொல்றது உண்மைதான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா கொள்கை கூட்டம் உருவாக்க வேண்டியது வந்து ஒவ்வொரு தலைவரோட கடமை. நீங்க சாதாரண கூட்டத்தை உருவாக்க கூடாது, கொள்கை கூட்டத்தை உருவாக்கணும். அந்த கொள்கை கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பக்குவமா இருக்கும், மெச்சூர்டா இருக்கும், முதிர்ச்சியா இருக்கும், அணுகுவதற்கு வந்து ரொம்ப ஏதுவான தன்மையோட இருக்கும். நீங்க கலந்துரையாடல் பண்ணலாம், நீங்க விவாதம் பண்ணலாம். நீங்க அதாவது என்ன சொல்றதுன்னா, உங்ககிட்ட வந்து இவங்கள்ட்ட நான் பேச வேண்டாம்பான்னு கிளம்பி போற அளவுக்கான ஒரு அசூயையை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கொள்கை கூட்டத்தில் இருக்கிறவங்க. அப்ப அந்த கொள்கை கூட்டம் வாக்காதானே மாறி ஆகணும், அது அங்கதானே போய் நிற்கும். இப்ப கூட மேல இயக்குனர் சேரனருக்குள்ள ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, இது மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமா நீங்க? இந்த அண்மையில நாம் தோன்ற கட்சி தொலைச்சு அதிர்ச்சி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க சேரன் அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான விஷயம் எடுத்து வைக்கிறாரு. கொள்கை ரீதியா, கோட்பாடு ரீதியா, சித்தாந்த ரீதியா நிக்கிறவங்களை தான் நம்ம ஆதரிக்கணும், அதான் சொசைட்டிக்கு நல்லது அப்படிங்கிற. அப்போ சமூகம் மாறும்ல. பெரியார் விவகாரத்துல திரு சீமான் அவர்களுக்கு எதிர்நிலையில் நின்றிருந்தார் இயக்குனர் அமீர் அவர்கள். ஆனா அவரே சொல்றாரு இல்ல, அண்ணன் சீமான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு விரும்புறாருல்ல. அதுக்கு ஏன் அந்த விருப்பத்துக்கு காரணமா எது அமையுதுன்னா, அவர்களுடைய நீண்ட நாள் உழைப்பு, வகுத்து வந்த பாதை, இருக்கிற கொள்கை தெளிவு, அதுல சமரசம் இல்லாம நிக்கிறாரு அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஆதரவு தளம் தானே. அப்போ கொள்கை கூட்டம் வந்து கண்டிப்பா ஓட்டாக மாறுங்கிறதா என் கருத்து. இந்த எலெக்ஷனையே அவங்க அப்படிதான் ஃபேஸ் பண்றாங்க. இந்த எலெக்ஷன்ல என்டிகேவோட அஜெண்டா, இப்ப திமுக அஜெண்டா என்ன? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர். அதிமுக அஜெண்டா என்ன? திமுகவும் அதிமுகவும் தாங்க போட்டி. இவருக்கு விஜய்க்கு என்ன? ஒரு பக்கம் டிவிக்கே, இன்னொரு பக்கம் டிஎம்கே. இதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, இது கட்சிகளுக்கு இடையிலான போர் இல்ல, சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு போர். அப்போ தமிழ் தேசியன்னு நாங்க பேசுறோம், மிச்சம் எல்லாரும் திராவிடம் பேசுறாங்க. அப்போ இது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போர்னு அவர் வரையறுக்கிறார். இப்போ அவர் ஐடியாலஜியை தான் ஃப்ரண்ட்ல வைக்கிறாரே தவிர பார்ட்டிஸை வைக்கல. அவர் பரப்புரையிலே நீங்க போய் பாருங்க, அவர் எல்லா இடத்துலையுமே, இப்ப நேத்து நான் ஒரு நாள் முழுக்க அந்த பரப்புரையில இருந்தேன், எங்கேயுமே விஜய் பத்தியோ தாவேக்கா பத்தியோ அவர் பேசவே இல்லை, கண்டுக்க கூட இல்லை. அப்ப யாராவது போய் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தான் அவர் பதில் சொல்றாரு, அல்லது அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறாரு. இல்லை, அவர் அதை பத்தி பேசுறது கிடையாது. மற்றபடி அவர் திமுக அதிமுகவை தான் குறி வைக்கிறாரு. இவங்க 10,000னா இவங்க 8,000, இவங்க 1000னா இவங்க 2000, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, அண்மையில திரு விஜய் அவர்கள் பேசுகிற போது 2 பேரும் ஒண்ணுதான், ஒரே கொள்கை கட்சிகள் தான் திமுக அதிமுக. பரவாயில்ல, ஒத்துக்கிட்டார், 2 பேரும் கொள்கை ஒத்துக்கிட்டாரு அவர். அதுல என்ன நகைச்சுவை அப்படின்னா, இவங்களை பாருங்க 1000 ரூபான்னு, இவங்க 2000 ரூபான்னு. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? 2500ங்கிறீங்க, அவ்வளவுதானே வித்தியாசம். அப்ப நீங்களும் அதே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானே. மாற்றுனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஐடியாலஜிஸ்ல இருந்து, இருக்கிற தத்துவ நிலைப்பாடுகள்ல இருந்தோ அல்லது இருக்கிற அமைப்புல இருந்தோ நான் வேற ஒரு அமைப்பை நான் உங்களுக்கு கொடுப்பேன்
அப்படின்னு சொல்றதுதான் மாற்று. ஆனா இப்போ இந்த மாற்றம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? இப்போ சேம், அதாவது திமுக அதிமுக சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அதிக அளவு, அதாவது தொகையை அதிகரிச்சு விஜய் அவர்கள் சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் சீமானவர்களுக்கு வாய்ப்பளிக்க இல்ல. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. எப்பயுமே நீங்க வெகுஜன மக்கள் மத்தியில வந்து கொள்கையோ கோட்பாடோ தத்துவங்களோ வந்து உடனடியாலாம் போய் சேராது. அது ரொம்ப ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அது. அதனாலதான் வந்து திரை கவர்ச்சி ஏன் முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னா, என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கும். நமக்கு இருக்கிற நல்ல வாய்ப்பு என்னன்னா, ஒரு வகையில விஜய் வந்து பிஜேபி ஆதரிக்காது நம்ம மகிழ்ச்சி அடையணும். உண்மையிலேயே அவரை பாராட்டணும். அதுல அவருக்கு எதுவும் தெளிவு இல்லைன்னா கூட பிஜேபி பக்கம் போயிடக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கு. அது வரைக்கும் மகிழ்ச்சி தான் நமக்கு. அவர் தன்னை காவியை அடையாளப்படுத்திக்கல, தன்னை சங்கியை அடையாளப்படுத்திக்கல, நான் பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு சொல்றாருல, அது வரைக்கும் இந்த இவ்வளவு சின்ன சின்ன பசங்கள்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பிஜேபி பக்கம் தள்ளாம இருக்கிறாருன்றதுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றி விஜய்க்கு. ஆனால் அந்த விஜய் தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நல்லதொரு வாய்ப்பை தவறா மாத்திட்டார், தவறா பயன்படுத்தாம விட்டுட்டார். அதுதான் நமக்கு இருக்கிற விமர்சனமே அவர் மேல. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரை கவர்ச்சியில் இருக்கிறாங்க. திமுக அதிமுக மிகப்பெரிய பணபலம் அதிகார பலத்தில் இருந்தவங்க. அப்ப இவங்களை தாண்டி நாம் தமிழர் கட்சி போகணும்னா இன்னும் காலம் எடுக்கும் தான். இன்னும் நாளைக்கே நடந்துடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த 2026 அதற்கான ஒரு முதற்படிக்கட்டை வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பா சார். நம்ம முதல் கேள்வியே வந்து தென் மாவட்டங்கள்ல சீமானவர்களுக்கு தன்னிச்சையாக அதிக கூட்டம் கூடுது அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டத்துல ஆலங்குடியில கல் இறக்கியவர்கள்ல காலில் வந்து போலீசார் வந்து சுட்டாங்க. இப்போ பெரிய அளவுல எந்த கட்சியினரும் பேசல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப சீமான் அவர்கள் அந்த இடத்துல நேரா போய் பார்த்து பேசி மக்களுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. அப்போ அப்படி பார்த்தா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நானும் கல்ல இருக்கிறேன், ஏன் இணைய சொல்லல அப்படின்னு ஆக்ரோஷமான கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல, இது ஒரு சரியான கேள்வி. தமிழ்நாட்டு சூழல்ல கல் தொடர்பான விவாதத்தை உருவாக்கியதற்கு முதல்ல சீமானுக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். ஏன்னா கல் அப்படிங்கிறதுனுடைய அறிவியல் பின்னணி என்ன, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது குடிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி இந்த தமிழ்நாடு வந்து சுடுகாடா மாறி, அம்மையார் கனிமொழி வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா இளம் விதவைகளை அதிகமாக கொண்ட ஒரு நாடாக மாற்றிய பெருமை திராவிட கட்சிகளை தான் போய் சேரும். அப்போ கல் குடிச்சு கெத்தவங்க சொத்தை விட்டு செத்தவனும் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரிதான். அப்போ கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பக்கத்து அண்டை மாநிலங்கள்லயே இருக்குது. அண்டை மாநிலமா கேரளாவில் இருக்கு. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி பல பல விஷயங்கள் வந்து அண்டை மாநிலம் இங்கே கிடையாது. கேரளாவில் மற்ற மாநிலங்கள்லாம் ஆட்டோவுக்கு மீட்டர் இருக்கு. இப்போ நான் அடிக்கடி ஆட்டோவில் பயணிக்கிற ஒரு ஆள், ஒரு முறையும் சார் இதெல்லாம் பேசுங்க சார், டிவியில் ஏதாவது சொல்லுங்க சார், ஏதாவது பண்ணுங்க சார். நம்மளாம் என்னமோ அதிகார வர்க்கத்தின் உச்சாரிகளுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் சார் நீங்களாம் பேசுறீங்க சொல்லுங்க சார்னு சொல்றது மகிழ்ச்சி தான். அப்போ என்னன்னா பக்கத்து மாநிலங்கள்லாம் ஆட்டோவுக்கு மீட்டர் இருக்கு. இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் இவங்க இருக்கிறாங்க. 2011 இருந்து இப்போ வரைக்கும் இவங்களால வந்து ஆட்டோவுக்கு மீட்டர் கட்டணத்தை பொருத்தி வாங்கி தர முடியல. ரேபிடோ, உபர், ஓலா கிட்ட கமிஷன், கரப்ஷன் வாங்கி இந்த ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு குமுறான். ஏன்னா ஆட்டோ ஊழியர்கள் மத்தியில் ஒரு ஒத்துமை இல்லை, சங்கம் இல்லை. எல்லாம் திமுக அதிமுக கட்சிக்காரனா இருக்கிறான். ஸோ ஒன்னா சேர மாட்டேங்கிறான். எதுக்காக உதாரணத்தை சொல்றேன்னா, கல் மேட்ரு அப்படிதான். இப்போ விவசாயிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை உருவாக்கணும். ஆனால் இப்போ கொஞ்சம் ஒற்றுமை உருவாகி தான் இருக்குது. ஏன்னா தென்னை விவசாயி, பனை விவசாயி, ஈச்ச விவசாயிலாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களாம் இப்போ ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இது யார் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பார்க்குறாங்க. இப்போ சீமான் கொடுக்குறாரா, சரி ரைட்டு அப்படின்னு தான் இப்போ சீமான் பக்கம் அந்த விவசாயிகள் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா சாதி ரீதியாக அவர் பிரிக்கிறாரு, அப்படி பிரிக்கிறாரு, இப்படி இந்த மாதிரியான சிந்தனை இருக்குல்ல. இந்த சிந்தனை கொண்டவர்கள் தான் அடிப்படையில் சாதி வெறியர்களாக, சாதி கட்டமைப்பை தூக்கி நிறுத்துபவர்களா இருந்துகிட்டு இருக்கான். இவன்ல ஒருத்தன் கூட, எவனாச்சும் ஒருத்தன் உண்மையிலேயே சாதி ஒழிப்பு போராளியா இருந்தான்னா எப்படா நத்தங்கிற தொகுதியை பச்சையா ஆர்எஸ்எஸ்காரர்னு தெரிஞ்சதை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய ஒரு நண்பருக்கு வந்து கொடுத்துருக்கிறீங்களே, எப்படி இதை பண்ணீங்க, பண்ணிருக்க கூடாதுன்னு கேட்கவங்களாம் துப்பு இருக்கா, துணிவு இருக்கா, தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? கேட்க மாட்டான். ஆனா இந்த பாருங்க, பண்ணை விவசாயிகளுக்கெல்லாம் சீமானாவது சாதிங்க, எப்படா சாதி ஆகும்? அப்ப நீங்க சாதியை பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டலையா? என்ன பண்றீங்க? இது வந்து என்னன்னா எதிரிய ஆதாரத்தோட வீழ்த்த முடியல, அவதூற கையில் எடுத்து வீழ்த்தலான்றதுதான். ஸோ அப்படி வந்து காவல்துறையினுடைய ஒரு மோசடித்தனமான ஒரு போக்குங்கிறது அண்மை காலத்துல அதிகமாக இந்த ஆட்சியில தான். இந்த ஆட்சியில மட்டும்தான் காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது.
தரிகட்டு திரியுது காவல்துறைன்னு சொல்லலாம். இந்த ஆட்சியில் தான் நடக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு விவசாயிய காலில் சுட்டு நீ இது பண்ற, சாதி வீரோடு பேசியிருக்க, அவங்களோட அம்மா வயசு தெரியாம அவங்க மனைவி அவங்க அண்ணன்களெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில சாதியை சொல்லி பேசியிருக்கனா, நீங்களாம் எதுக்குடா போலீஸ் தானே? நீ சாதி வெறியனா லோக்கல்ல இருக்கிற ரவுடி பயிரோட கேவலமா இருக்கிறவங்க போலீஸாக தகுதி இல்லாதவங்க. காவல்துறையில கண்ணியமிக்க எவ்வளவு பேர் இருக்காங்களா இல்லையா? நல்லவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, நல்ல அதிகாரிகள் உருவா இருக்கிறாங்க. ஏன் ஒரு சைலேந்திர பாபு உருவாகலையா? இது எவ்வளவு பேரு, நிறைய பேர் சொல்லிட்டே நம்ம போகலாம். இவங்களுக்கெல்லாம் மத்தியில நீ எப்படி இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காவல்துறை அதிகாரி வச்சிருப்பீங்க? எப்படி எலெக்ஷன் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு, பரப்புரைகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கும் போது விவசாய கால சுடுற நீனு அதிகாரத்தை யாரு கொடுத்தா? சுடுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் விவசாயியா இல்ல கொலகாரனா, கொள்ளடிச்சானா, பாலியல் பலாத்காரம் பண்ணானா, பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்தானா, என்ன பண்ணா? அவன் உன் பல்ல உடைச்சானா? 2 பேரும் விழுந்து புரண்டாங்கிறது உண்மைதான். அதுக்காக நீ சுற்றுவியா? முதல்ல விழுந்து புரள்ற அளவுக்கு நீ இவ்வளவு இமேச்சுவலா பிஹேவ் பண்ற. அப்ப இந்த காவல்துறையை தண்டிப்பதற்கு கண்டிப்பதற்கு ஒரு ஆள் வேணும். அதை சீமான் கையில் எடுத்தாரு. அது காவல்துறை மட்டும் இல்ல, விவசாயிக்கு நேர்ந்த விஷயம், அதுவும் பனை விவசாயிக்கு நேர்ந்த விஷயம் போது அவருக்கு அது கோபத்தை உருவாக்குச்சு. அதான் கேட்டாரு, நெருக்குன்னு கேட்டாரு. கள்ளச்சாராயம் காய்ச்சி 60 பேரை பழி கொண்டு போட்ட ஸ்டாலினை சுடுவியா நீ? எவ்வளவு பெரிய வார்த்தை! ஏன்னா அது உச்சகட்ட கோபத்துக்கு வரக்கூடிய வார்த்தை. அது கண்டிப்பா எப்படி நீ விவசாய சுடுவ? அப்ப அந்த அளவுக்கு காவல்துறை கேவலமா அழுகி போய், கருணாநிதியின் வார்த்தையில சொல்லணும்னா காவல்துறையின் ஈரல் அழுகி விட்டது. கஸ்டடிகள் டெத் என்ன, கஸ்டடிகள் டார்ச்சர் என்ன, எவனா யூடியூப்ல ஏதாவது எழுதுனா பேசினா கொண்டானா அவனை தூக்கி போட்டு உள்ள போட்டு செய்ய வேண்டியது, எவனோ இங்க ட்வீட் போட்டோன்னா கூட்டிட்டு வந்து அவனை சிறைப்படுத்த வேண்டியது, அப்புறம் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான ஒரு கேவலமான ஒரு கொச்சையான வேலையை பார்க்க வேண்டியது. ஏண்டா அந்த பாத்ரூம் தானே எவ்வளவு நாள் நீ ஒண்ணுக்கு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வருவ, நீ ஏன்டா வலிக்கவே விழல? ஏன் பிளிச்சு போட்டுருவாங்க? காசு இல்லையா? சம்பளமும் வாங்குற, கிம்பளமும் வாங்குவல்ல, ஏன் உங்ககிட்ட காசா இல்ல? நம்ம ரொம்ப நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். அதே காவல்துறை நல்லவங்க இருக்கிறாங்க, மாற்று கருத்தே இல்லை. நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, எவ்வளவோ பேர் நம்மள்கிட்ட பேசுறாங்க, நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு வீடியோ பத்திலாம் டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க. ஆனா இதே காவல்துறையில கருப்பு ஆடுகள் இருக்குது. அந்த கருப்பு ஆடுகளால தான் இந்த ஆட்சி ஒரு கருப்பு ஆட்சியாக எண்ட் ஆஃப் தி டேல மாறி போச்சு. ஃபர்ஸ்டாவது ஓரளவு சில கோபங்கள் வருத்தங்கள் இருந்துச்சு. பட் காவல்துறை விவசாய சொல்ற அளவுக்கு போயிருக்குன்னா ஒரு மட்டமான மனநிலையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியுது. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆட்சி மாற்றமும் வரப்போகுது, என்ன மாதிரியான நிகழ்வு அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றிமா.